ശ്ലോകം 21. മൃദേ മയ്യാത്മഘാതേന വിരഹാത് പീഡിതേ ബിജ പരലോകേ പ്രിയാസാവി നമേ സ്യാദാത്മഘാതിന. മൃദേ മയി ആത്മഘാതേന വിരഹാത് പീഡിതേ അഭി ച പരലോകേ പ്രിയാ സാ അഭി. ന മേ സ്യാദ് ஆத்மகாதினஹ. இப்படி திருமணம் பண்றதுக்கு முன்னால இவள் இறந்து போயிட்டாளே அப்படின்னு நினைச்சு நான் என்னோடு உயிரை போக்கிண்டானாக்கா, நான் தற்கொலை பண்ணிண்டானாக்கா தற்கொலை பண்ணிண்டவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துல எனக்கு அந்த இறந்து போன என்னோட பிரியதமையோட ஜீவனை பறிக்கிறதுக்கு சாதிக்காது. സ്വയമാ ഉയരെ പോക്കിக்கிறதுக்கான ഒരു അർഹதை ആർക്കും கிடையாது. தன்னால வந்த ஜீவன் தன்னால போகணும். அப்படி ஆத்மஹத்யை செஞ்சானாக்கா, தற்கொலை பண்ணிட்டானா, இந்த ஜீவன் பூலோகத்துக்கும் வராது, சொர்க்கத்துக்கும் போகாது, பரலோகத்துக்கும் போகாது, திரிசங்கு சொர்க்கத்தில் நிற்கும். அதனால நான் என்னோட உயிரை இந்த சரீரத்திலிருந்து சுயமா போக்கிக்க மாட்டேன். என்ன திருமணம் பண்ணிக்க வேண்டின என்னோடு பிரியமாயிருக்கிற பிரமத்வரை அவள் സ്വമേധയാ അവളോട് ഉയിരെ പോക്കിക്ക ഒന്നുമില്ല. വിധിവശാൽ അവളെ സർപ്പം കടിച്ച് അവളോട് ഉയിർ പോയിருக்கு. അതിലെ സങ്കടപ്പെട്ടുണ്ട് ഞാൻ എന്നോട് ഉയിരെ போக்கிக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிண்டானாக்கா, நெருப்புல குதிக்கவோ விஷத்தை குடிக்கவோ கயத்துல தொங்கவோ செஞ்சானாக்கா இந்த ஜீவன் பரலோகத்துக்கு போய் சேராது, பூமிக்கும் வராது, திரிசங்கு சொர்க்கத்துல நிற்கும். அதனால எனக்கு பிரியமான என்னோடு அந்த பிரமத்வரையோடு கூடி சேரறதுக்கு சாதிக்கவும் செய்யாது. அப்படியாக்குமானா இந்த சரீரத்திலிருந்து இந்த ஜீவனை நான் எதுக்காக்கும்? வேண்டாம்னு உபேட்சிக்கணும். இப்படி எல்லாம் ருரு யோசனை பண்றார். ശ്ലോകം 22. ഏതദർത്ഥം മൃദേ ദോഷാ മയി നൈവാമൃതേ പുനഃ വിമൃശ്യൈവം രുരുസ്തത്ര സ്നാത്വാദമ്യ ശുചിസ്ഥിതാ. ഏതദ് അർത്ഥം മൃദേ ദോഷാ മയി ന ഏവ മൃദേ പുനഃ വിമൃശ്യ ഏവം രുരുഹു തത്ര സ്നാത്വാ ആജമ്യ ശുചിഹി സ്ഥിതഃ. இந்த ஒரு பிரச்சனைக்கு உயிரை போக்கிக்கிறது அப்படிங்கிறதாக்கும் தோஷம், உயிரை போக்கிக்காம இருக்கிறது தோஷம் இல்லை. இப்படி எல்லாம் ஓரோன்னு சிந்தனை பண்ணிட்டு குளிச்சு ஆஜமனமெல்லாம் பண்ணிட்டு சுத்தமாயிட்டாரு. ശ്ലോകം 23. അബ്രവീദ്വചനം കൃത്വാ ജലം പാണാവസൗ മുനി യന്മയാ സുകൃതം കിഞ്ചേത് കൃതം ദേവാർച്ചനാദികം. അബ്രവീത് വചനം കൃത്വാ ജലം പാണൗ അസൗ മുനിഹി യന്മയാ സുകൃതം കിഞ്ചിത് കൃതം தேவ அர்ச்சன ஆதிகம். கையில தண்ணிய எடுத்துட்டு அந்த முனி இப்படி சொன்னார், பகவானுக்கான பூஜைகள் நான் செஞ்சிட்டு அதுல ஏதாவது கொஞ்சம் சுகிருதம் மிச்சம் இருந்தானாக்கா, அப்படி இல்லைன்னா நான் செஞ்ச பூஜைகளில பகவான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு அதன் வழியா எனக்கு ஏதாவது ஒரு சுகிருதம் இருக்கு அப்படின்னாக்கா அப்படின்னு இந்த ശ്ലോകം 24. ഗുരവ പൂജിതാ ഭക്ത്യാ ഹുദം ജപ്തം തപ കൃതം അതീതാസ്ത്വഖിലാ വേദ ഗായത്രീ സംസ്കൃതായതേ
குரவஹ பூஜிதா பக்தியா ஹுதம் ஜப்தம் தபஹ கிருதம் அதீதாக து அகிலா வேதா காயத்ரி சம்ஸ்கிருதாயதி. நான் குரு துல்லியர்களாயிருக்கிறவாளை எல்லாம் பூஜிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கா, ஹோம கர்மாதிகள் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு எனக்கா, பகவான நாமபாராயணங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கா, தபசு செஞ்சிருக்கேன் அப்படின்னு எனக்கா, வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கா, காயத்ரிய உபாசிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கா. ந காயத்ரியாக பரோ மந்திரஹா. காயத்ரி உபனிஷத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு உபனிஷத்தாக்குமே. ஆனா அதனோடு தத்துவார்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டீப். வேற ஒரு மந்திரத்துக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தோட ஸ்தானம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதை விட மகத்துவமான ஒரு மந்திரமும் இல்லைன்னே சொல்லலாம். அப்படின்னாக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை சம்பந்திச்ச விஷயம். சவிதா அப்படிங்கிற தேவதைய இண்டிகேட் பண்றதாக்கும் காயத்ரி. சவிதா அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படின்னு அர்த்தம். ஜாகிரது சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகள் வழியாவாக்கும் நம்மளெல்லாம் கடந்து போறோம். இந்த 3 அவஸ்தைகளிலையும் சவிதா அப்படிங்கிற தேவதை பிரகாசமா தெளியறது. சவித்ரு தேவதைய ஆக்கும் இங்க தீமகி அப்படின்னு தியானம் செய்யப்படுறது. சந்தியாவந்தன நேரத்துல இந்த தேவதைக்கான காயத்ரிய சொல்லிண்டு 3 அர்க்கியம் கொடுத்துட்டு அப்படியே தியானம் கண்டினியூ பண்றதாக்கும் சந்தியாவந்தனத்தில் இருக்கிற முக்கியமான அங்கம் அப்படிங்கிறது. சந்தியா அப்படின்னாக்கா சம்த்யா நன்னா தியானிக்கிறது அப்படின்னு அர்த்தம். 3 நேரத்துல, அதாவது பிராதகாலம், மத்தியான காலம், சாயங்காலம் இப்படி இருக்கிற 3 காலங்களில செய்ய வேண்டியன தியானமாக்கும் சந்தியாவந்தனம். என்னத்துக்காக்கும் 3 நேரம் இந்த மாதிரி தியானம் செய்யறது அப்படின்னும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ராத்திரி தூங்கிண்டு காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள ஹிருதயத்துல இருக்கிற சூரியனை, அந்த ஆத்மாவை ஒரு சில அசுரர்கள் அட்டாக் பண்ணுவா. அந்த அசுரர்களை மந்தேஹர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. மந்தம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிட்டு, எந்த விதமான சுறுசுறுக்கும் இல்லாதக்கி. தூங்கி எழுந்திருந்தானா நமக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஆக்டிவேட் ஆகவே இருக்க மாட்டோம். தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கிற டைமா இருக்கும். அப்போ மந்தா அப்படின்னாக்கா சுறுசுறுப்பு இல்லாத அவஸ்தை. ஈஹா அப்படின்னாக்கா அக்ரஹங்கள் அப்படின்னு அர்த்தம். மந்தேஹர்கள் அப்படின்னாக்கா தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கிற அசுரர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அசுரர்கள் நமக்குள்ள இருக்கிற அந்த சூரியனை, அந்த ஆத்மாவை ஆக்கிரமிப்பா. தமோகுணம் ஆக்கிரகிக்கிற அசுரர்கள் அவளோடு இந்த செய்கையினால நமக்கு எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யறதுக்கு தோணாது. சரீரத்துல வைரஸ் எப்படி ஆக்குமோ அட்டாக் பண்றது, அதே மாதிரி மேகக்கூட்டங்கள் சூரியனை எப்படி ஆக்குமோ மறைக்கிறது. அதே மாதிரி நம்ம தூக்கத்திலேந்து எந்திருக்கிற அந்த டைம்ல நம்மளோட சரீரத்தை, மனச இந்த மந்தேஹர்கள் அப்படிங்கிற அசுரர்கள் ஆக்கிரமிப்பா. அந்த பிராதசந்தியில தியானம் செய்யறத அந்த அசுரர்களை தர்த்தி அடிக்கவாக்கம் செய்யப்படுறது. ஏது மாதிரி ஆக்கும் அப்படின்னாக்கா மேக கூட்டங்கள் நகர்ந்து நின்று
சூரியனை காணறதுக்கு சாதிக்கிறது எப்படியோ அதே மாதிரி மேக கூட்டங்கள் நீங்கி நிக்கிறத நல்ல பிரகாசமா இருக்கிற சந்திரனை சூரியனை எல்லாம் நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். தாமரை குளத்துல அப்படி இல்லைன்னா ஆம்பல் குளத்துல பாயல் எல்லாம் இப்படி கையால நெகத்தி தள்ளி நீக்கினானாக்கா அந்த பாயலுக்கு அடியில இருக்கிற தெளிஞ்சு நிக்கிற தண்ணியை நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கிற மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சந்தியாவந்தனம் வழி கிடைக்கும். மத்தியானம் வர்றதுக்குள்ள பல பல வேலைகள் எல்லாம் செஞ்சு அந்த ஒரு பிஸினால மறுபடியும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் எல்லாம் வருது. மந்தேகார்கள் மறுபடியும் வரா அப்படின்னு அர்த்தம். அந்த மத்தியான வேளையில மத்தியான சந்தியாவந்தனம் செஞ்சு அந்த அசுரர்களை துரத்தி அடிக்கப்படுறது. மறுபடியும் சாயந்தரம் ஆவறதுக்குள்ள மறுபடியும் அந்த அசுரர்கள் வரா, நம்ம ரொம்ப ரொம்ப டல்லாயிடுறோம். அப்பவாக்கும் சாயம் சந்தியாவந்தனம் செய்யப்படுறது. சாயங்காலம் இருட்டு அப்படிங்கிற பயத்திலேருந்து விமுக்தமாகறதுக்கு கூடியும் இந்த சந்தியாவந்தனம் ஹெல்ப் பண்றது. அர்க்கியம் கொடுத்து அக்கும் இந்த சந்தியாவந்தனம் செய்யப்படுறது. நல்ல தியானம், அதாவது சம் தியானம், அதுதான் இந்த அர்க்கியம் கொடுத்து செய்யறதினோடு நோக்கம். சைதன்யத்தால, அதாவது சைதன்யம் அப்படிங்கிற பூக்களால பகவானுக்கு அர்க்கியம் கொடுக்கப்படுறது. ஆத்ம தியானம் செய்யறத நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படிங்கிற சைதன்யம் பிரகாசிக்கிறது. நம்மளோட சித்து அதே மாதிரி சத் சிந்தனைகள் சரீரம் மனசு எல்லாம் அழுக்கில்லாதக்கு பிரகாசிச்சு நிற்கிறது, தூய்மை ஆயிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தூங்கறத மறுபடியும் தமோ குணம் பிரகடமாகிறது. அதனாலேயாக்கும் டெய்லி சந்தியாவந்தனம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஒரு டைப்பு ரிஃப்ரெஷ் ஆக்கும் நமக்குள்ள உண்டாக்குறது. அப்படி இருக்கிற சந்தியாவந்தனத்தையாக்கும் இங்க சொல்லப்படுறது. காயத்ரி காயத்ரி மந்திரத்தை சொல்லிண்டு அந்த சந்தியாவந்தனத்தை நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னாக்கா அதுல நீங்கள் எல்லாம் தேவதைகள் எல்லாம் திருப்தி ஆயிட்டாள் அப்படின்னாக்கா இப்படி எல்லாம் ருரு அந்த கையில அர்க்கியத்தை வச்சுண்டு பகவான் கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 25. ரவிராராதிதஸ்தேன சஞ்சீவது மம பிரியா யதி ஜீவேன்ன மே காந்தா த்யஜே பிராணானஹம் ததா. ரவிஹி ஆராதிதஹ தேன சஞ்சீவது மம பிரியா யதி ஜீவேத ந மே காந்தா த்யஜே பிராணான் அகம் ததா. சூரிய பகவான பஜிச்சேன் அப்படின்னாக்கா என்னோடு பிரியை அந்த திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்த என்னோடு பிராணநாதை அதனால வாழட்டும். அவள் வாழலை அப்படின்னாக்கா நான் கண்டிப்பா என்னோட உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு கையில அர்க்கியத்தை வச்சுண்டு பிரார்த்திக்கிறார். ஸ்லோகம் 26. இத்யுக்த்வா தஜ்ஜலம் பூமௌ சிச்சேபாராத்ய தேவதா. அப்படின்னு முதல் லைன்ல ருரு சொல்லறதாயிட்டு சொல்லப்படுறது. இதி உக்த்வா தது ஜலம் பூமௌ சிச்சேப ஆராத்ய தேவதாக அப்படின்னு சொல்லிண்டு கையில இருக்கிற ஜலத்தை தேவதைகளை பிரார்த்திச்சுண்டு பூமியில விட்டார் ருரு அப்படின்னு இங்க சொல்லிட்டு ராஜா கண்டினியூ பண்றார் அந்த கதைய. அதாக்கும் ராஜா உவாஜா ராஜோவாஜா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது லைன் இங்க 26வது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன் சொல்லப்படுறது. ஏவம் விலபதஸ்தஸ்ய பார்யயா துக்கிதஸ்ய ஜா. ஏவம் விலபதஹ தஸ்ய பார்யயா துக்கிதஹ துக்கித அஸ்ய ச. இப்படி திருமணம் பண்ணிக்க வேண்டின மனைவியாக வேண்டினவள்
இன்னும் பாணிகிரகணம் கூடியும் செய்யவில்லை. அப்படி இருக்கிற அவள் இறந்து போனதுல துக்கிச்சுண்டு அழற ருருவோடு முன்னால அப்படின்னு சொல்லிண்டு இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம், ராஜா கண்டினியூ பண்ணத்தான் சேரார் முதல் லைன்ல. ரெண்டாவது லைன்ல தேவதூதர் என்ன வாக்கு சொன்னா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப 27வது ஸ்லோகத்துல முதல் லைன் அப்படிங்கிறது ராஜா சொல்ற மாதிரியே எழுதப்பட்டிருக்கு. தேவதூதஸ்ததாப்யேத்ய வாக்கியமாக ருரும் ததா. தேவதூதः தது ததா அபி ஏத்ய வாக்கியம் ஆஹா ருரும் ததஹா. அப்போது ஒரு தேவதூதன் அங்க வந்துட்டு ருருகிட்ட இப்படி சொன்னான் அப்படின்னு ராஜா சொல்றார். എന്നിട്ട് அந்த தேவதூதன் என்ன வாக்கும் சொன்னார் அப்படிங்கிறது தேவதூதன் சொல்ற மாதிரியே அடுத்த லைன்ல 27வது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன், மாகார்ஷி சாஹசம் பிரம்மன் கதம் ஜீவேன் மிருதா பிரியா. மா அகார்ஷீஹி சாஹசம் பிரம்மன் கதம் ஜீவேன் மிருதா பிரியா. ஹே பிராமணா, நீ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிடாதே, உயிரொன்னும் போக்க கூடாது. நீ உயிர் போக்கினதுனால உன்னோடு இறந்து போன மனைவி உயிரோட வரப்போறதொன்னும் இல்லை. அதனால உயிரை போக்கறேன்னு சொன்னியே, உயிரொன்னும் போக்காதே. இறந்து போன உன்னோடு மனைவி எப்படி வாழ்வள், நீ இப்படி உயிரை போக்கினானாக்கா அப்படின்னு தேவதூதன் கேட்கிறார். தேவதைகளையெல்லாம் கூப்பிட்டுட்டாக்குமே பிரார்த்தனை பண்ணினது. அதனால தேவதைகளோட ஒரு தூதன் வந்து ருருவோடு முன்னால வந்து சாகசம் ஒன்னும் காட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதையாக்கு நம்ம பார்த்தோம். ஸ்லோகம் 28, கதாயுரேஷா சுஸ்ரோணி கந்தர்வாப்சரசோ சுதா அன்யாம் காமய சார்வாங்கே மிருதேயம் சாவிவாஹிதா. கத ஆயுஹு ஏஷா சுஸ்ரோணி கந்தர்வ அப்சரசஹ சுதா அன்யாம் காமய சார்வாங்கே மிருதேயம் ச அவிவாஹிதா. கந்தர்வ அப்சரசுகளோடு புத்திரியான பிரமத்வரை, இந்த அழகி அவளோட ஆயுசு முடிஞ்சதுனாலேயாக்கும் அவள் இறந்து போனா. அதனால நீ வேற யாரையாதும் ஆசைப்பட்டுக்கோ. இவகிட்ட இருக்கிற ஆசைய வேண்டான்னு வச்சுடு. இவளுக்கு ஆயுசு முடிஞ்சதுனாலேயாக்கும் உன்னை திருமணம் பண்ணிக்காக்கே இவள் இறந்து போயிட்டா அப்படின்னு தேவதூதன் சொல்றார்.